வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம இளங்குமரனா பிரித்தெழுதுகள் பார்ட் 16 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இருக்குது. வருமொழியில் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து லகரம் ரகரமாக மாறும். பாருங்கள், கால் கூட்டல் குறை கார்குறைன்னு வந்துடும். லகரம் ரகரமாக மாறுது. கால் கூட்டல் குறிது கார்குறிதுன்னு வரும், கார்குறிதுன்னு வந்துடும். அடுத்து மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா லகரம் நகரமாக மாறிடும். கல் கூட்டல் நெறிந்தது கண் நெறிந்ததுன்னு வந்துடும். கல் கூட்டல் மாலை கண் மாலைன்னு வந்துடும். அடுத்து யகரம் வந்துச்சுன்னா, ஏதாவது இடையின எழுத்து வந்துச்சுன்னா அப்படியே இயல்பாகவே புணரும். கால் கூட்டல் யாது கால் யாதுன்னு வந்துடும். கல் கூட்டல் யானை கல் யானைன்னு வந்துடும். அடுத்து வேல் கூட்டல் தீது வெறியுதுன்னு வந்துடும். அந்த இல்லி கெட்டு தீ ரீயா மாறும். அடுத்து தோன்றல் கூட்டல் தீயன் தோன்ற ரியன் வந்துடும். இல்லி கெட்டு தீ ரீயா மாறிடுது. அவ்வளோதான். அடுத்து கல் கூட்டல் தீது கற்றீதுன்னு வந்துடும். புக்கில் இருக்குது, நமக்கு தெரியும். முள் கூட்டல் தீது முட்டிது. கல் கூட்டல் தீமை கற்றீமை. முள் கூட்டல் தீமை முட்டிமை. தெவ் கூட்டல் யாது தெவ்யாது. ஏன்னா வருமொழியில் இடைநிலத்து வந்துச்சு. இடைநிலத்து வந்துன்னா இயல்பாகவே புணரும் நமக்கு. அப்போ தெவி கூட்டல் யாது தெவ்யாதுன்னு வந்துடும். அடுத்து அவு கூட்டல் கடிது அக்கடிது. வருமொழியில் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா அங்கே ஆயுத எழுத்து புணரும். இவ்வு கெட்டு. அப்போ அவு கூட்டல் கடிது அக்கடிது, இவ் கூட்டல் கடிது இக்கடிது, ஊ கூட்டல் கடிது உக்கடிதுன்னு வந்துடும். அடுத்து மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா இவ்வு கெட்டு ஞா ஞாவுக்கு இனமான இங்கு வரும். இவ்வு கூட்டல் ஞானம் இஞ்ஞானம், ஊ கூட்டல் ஞானம் உஞ்ஞானம், அவு கூட்டல் யாவே. இது இடைநிலத்து. இடைநிலத்து வந்துச்சுன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இயல்பாகவே புணரும். அவு கூட்டல் யாவே அவ்யாவைன்னு வரும். இவ் கூட்டல் யாவே இவ்யாவைன்னு வரும். ஊ கூட்டல் யாவே உவ்யாவைன்னு வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.